இது பாருங்கள், இந்த லெவலில் இருக்கப்போ தான் நம்ம வந்து மருந்து அடிக்கணும். இது ஃபுல்லாகவே பாத்தினி செடி இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. இது பூ வைக்கிறதுக்குள்ளே மருந்து அடித்தோம்னா இது வந்து சீக்கிரம் செத்து போயிடும். இல்லைன்னா பூ மட்டும் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஆயிரக்கணக்கான விதை இது மாதிரி விட்டுட்டோம்னா ஆயிரக்கணக்கான விதை வந்து வயலே இந்த செடியாக தான் இருக்கும். அதுக்கு தான் அப்பப்போ மருந்து இல்லைன்னா உழவு ஓட்டிடணும். அப்புறம் நமக்கு நேரம் இல்லாதனால விட்டுறது. அப்புறம் ஒவ்வொரு வயலும் இப்படியே தான் படர்ந்துங்க பாருங்க. ஃபுல்லாக என்னமோ கீரை செடி விட்ட மாதிரி இருக்குது வயல். இந்த வயல் ஃபுல்லாக பார்த்தீங்க செடி தான், வேறு எதுவுமே இல்லை. என்னமோ கீரை செடி விட்டுருக்க மாதிரி இருக்குது, விதை நாற்று விட்டுருக்க மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் பார்த்தீங்க செடி தான். இதெல்லாம் எப்படி அழிக்கிறதுனே தெரில. உப்பு போட்டு மருந்து அடித்து பார்த்தாச்சு, அப்படியே மருந்து அடித்து பார்த்தாச்சு. ஒரே வழி, விதை கொட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மருந்து அடிக்கணும், எல்லாம் உழவு ஓட்டணும். இப்போ தான் ஒவ்வொரு வயலாக அப்படியே வந்து ஒழிச்சிக்கிட்டு வரோம். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஸோ இந்த உச்சி வெயிலில் தான் இன்றைக்கி நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்னா வழக்கம் போல் இந்த பாத்தினி செடியை அழிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, மருந்து தான் அடிக்க போகிறோம். உழவோட்டின காட்டில் வந்து இப்போ நம்ம மேல் வயலில் தான் அடிக்க போகிறோம். ஆக்சுவலி அந்த காட்டில் வந்து நம்ம சோளம் வச்சுருக்கோம் உழவோட்டி. அப்புறம் அதில் வந்து வரப்பில் இந்த தென்னை மரத்தை சுற்றிலும் நிறையா பாத்தினி செடி இருக்குது. அதனால் ஒரு மருந்து அடித்து வரலான்ட்டு இந்த வயலில் ஓரளவுக்கு மருந்து அடித்து நீட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு பாத்தினி செடி குறைஞ்சிருச்சு. அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. கீழ் வயலுக்கு தண்ணியும் எடுத்து விட்டாச்சு. மேல் வயலில் தான் இப்போ வந்து நம்ம அடிக்க போகிறோம். ஸோ போய் மருந்து இந்த வயலில் தான், இதில் வந்து சோளம் வச்சு உழவு ஓட்டியிருக்கு. இந்த வயலில் தான் தென்னை மரத்தை சுற்றிலும் வரப்பை சுற்றிலும் இருக்கிறதுக்குலாம் அடிக்க போகிறோம். போய் மருந்தை ஊற்றிட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் மருந்து ஊற்றி அளவு வச்சுக்குவோம். அதுக்குன்னே ஒதுக்கி வச்சு இந்த டம்ளரை. ஸோ ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மருந்து அடிக்க வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டோம்னா ஒரு டேங்குக்கு 45 ரூபாயிலேருந்து 50 ரூபா தரணும். தண்ணி நம்ம மொண்டு போய் ஊற்றினா 40 to 45 தரணும். இதுவே அவங்களே மொண்டு ஊற்றிக்கிட்டாங்கன்னா 50 ரூபா தரணும். ஆளும் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் தானேன்ட்டு நம்மளே அடிச்சிடலாம். இது மாதிரி கவுனா ஏசி வாங்க ஃபிட் பண்ணிட்டேன். ஃபேனுக்கு பின்னாடி தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சு இது மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி வச்சா குளுக்குள்ளுன்னு அடிக்க முடியல. நீ ஒரு ஈர துணியை நல்லா தொங்க போட்டு காய போட்டேன்னு வச்சுக்க, அதுக்கு ஈரப்பதத்தை இழுத்துக்கு நல்லா. ஓ, அது ரொம்ப நேரம் வராதுல்ல? ஆமாம், அடிக்கடி நீ அதுக்கு தான் இந்த ஏர் கூலர், இந்த வேலையை தான் ஏர் கூலரும் செய்யும். ஓகே. சார்ஜே போடலையா? நான் இப்போ போகலாம் போட்டு விட்டுருக்கேன். அது எவ்வளோ நேரம் ஏறும்? அதுதான் சார்ஜ். பூ வரத்துக்கு முன்னாடி அடித்தா பூ, ஆனால் பரவாயில்ல. முன்ன இந்த வயலெல்லாம் இருந்ததுக்கு குறைஞ்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ இங்கே வரேன் தெரியுமா? இந்த 7-8 வருஷத்தில் இந்த இடத்துக்கு இப்போ தான் வரேன். காட்டின் எல்லைக்கு நான் இப்போ தான் வரேன். இது கொஞ்சம் கீழே அடிக்கலாம்ல? ஏன் தூக்கி அடிக்கிறீங்க? கீழே குமிஞ்சிக்கிட்டு அடிக்கணும். கீழே குனிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கீழே அதை விட்டுக்கிட்டு அது போகணும். இந்த இது இருக்குல்ல டேப், அவ்வளோதான். இதெல்லாம் நிழல் இருக்கனால புல் இல்லை. அவர் அடித்த மருந்து நல்லா அடிச்சிருக்காரு இந்த இடத்துல சொட்டை விட்டுருச்சு. ரொனா செடிக்கெலாம் ஒரு மருந்து தொடங்குவாங்க, 2,4-டியா, அதை தொட விட்டா வராது. இந்த வெயிலுக்கு தான் தண்ணி ஓட மாட்டுக்கு. நான் இந்த வெயிலுக்கு அடிக்கிறதுக்கே வரல ஆக்சுவலி. நான் அப்படியே இந்த இங்கேருந்து போகிறோம், சரி அப்படியே இந்த ஓரத்தை மட்டும் அடிச்சு போய்ட்டு ஓரம் நல்லா இருக்குங்க. சார்ஜ் இல்லை.
சுண்டக்காய் செடி வரும் இங்கே இருக்குது 4 செடி. இந்த மருந்துக்கு சுண்டக்காய் செடி சாகுமா இல்லை? காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லைன்னா மனுஷன் ஓகே. இன்னைக்கு என்ன காற்று கொஞ்சம் அடிக்குது. நேற்று வெக்க தாங்கலை வீட்டில். இப்பயும் வெயிலுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டா அது நல்லாயிருக்கும். அவங்க போய் வரப்பு சுற்றிலும் அடிச்சுட்டு வரட்டும். வெயில் தாங்க முடியல. இந்த வெயிலில் தான் பற்றி சோளம் விதைச்சிருக்கு, தண்ணி விடணும். அதனால தான் மருந்து அடிச்சுட்டு தண்ணி விட்டுறலான்ட்டு நம்ம ஆரம்பிச்சாச்சு. இந்த இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிட்டு அந்த ஈரத்துலேயே ஓட்டி சோளம் விதைச்சாச்சு. செஞ்சோளம் தான் விதைச்சிருக்குது. நம்ம மாட்டுக்கும் அந்த தோட்டத்துக்கு வேணாலும் அறுத்துட்டு போய்க்கலாம். இது அம்மா இருக்கிற தோட்டம். நம்ம தோட்டத்துக்கு அறுத்துட்டு போய்க்கலாம். இல்லைனாலும் விலைக்கு யாராச்சும் கேட்டால் கொடுத்துர்லான்ட்டு இந்த பாருங்கள் சோளம் விதைச்சிருக்குது. இது இந்த வயலில் மொத்தமாக ஒரு 3 கரை போட்டு தடுத்து விட்ருக்குது. அப்படியே பைப்பை திறந்து விட்டால் அப்படியே எடுத்துக்கலான்ட்டு. வெயில் வரும் கொளுத்துது. ஸோ இப்போ ஒரு கரை, நைட்டு ஒரு கரை, நாளைக்கு காலையில் ஒரு கரை, 3 இதை பிரித்து தண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா இன்றைக்கி 1 விட்டுறலாம், மீதி 2 நாளைக்கு விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளால் இங்கே தாங்க முடியாது. வெயில் தோட்டத்துக்குள்ளே தான், தோப்புக்குள்ளே தான் இருக்கும், தென்னந்தோப்புக்குள்ளே இருந்தாலும் பயங்கர வெக்கையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரண்ட்டாக பரமத்தி வேலூரில் நாமக்கல்லில் ஹெவி வெயில். நாமக்கல்லையே பயிரெல்லாம் கூட வாடின மாதிரி தான் இருக்கும் இந்த வெயிலுக்கு. மருந்து அடித்து இந்த ஒரு வெயிலுக்கு மட்டும் அங்கங்கே இருந்த புல்லுக்கு மட்டும் மருந்து அடித்தாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம சோளம் விதைச்சிருந்ததுனால சோளம் விதைச்சி 2 நாள் ஆச்சு. ஸோ ஒரு தண்ணி கட்டிடலாம், மழை ஈரம் காஞ்சிருச்சு அப்படின்ட்டு மருந்து அடித்த கையோட மதியமாக மருந்து அடித்து முடித்தோம். இப்போ வந்து தண்ணி எடுத்து விட்டாச்சு. இப்போதைக்கு ஒரு பாத்தி இப்போ பாயுது, மீதியை நாளைக்கு எடுத்து விட்டுக்கலாம். அந்த சைடு ஒரு பாத்திலாம் இனிமேல் நாளைக்கு எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இது பாஞ்சு முடிய போகுது. ஸோ இன்றைக்கான வேலை இந்த வயலுக்கு மருந்து அடித்து கரை போட்டு தண்ணி எடுத்து விட்டாச்சு. ஸோ இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறோம். இனிமேல் நாளைக்கு தோட்டத்தில் என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு பாத்தி பாஞ்சிருச்சு. இப்போ போய் அடுத்த பாத்தி திருப்பி விட்டுடலாம். வெயிலுக்குள்ளேயே கொஞ்சம் பாஞ்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும். வெயில் நேரத்தில் பாஞ்சோம்னா அந்த ஹீட்டுக்கும் தண்ணி பெய்யறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். போய் மூடியை போட்டு விட்டு அடுத்த வெயில் போயிடலாம். ஈரமாக இருக்கே, செருப்பு போட்டு வர போக முடியாது. பாருங்க அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அந்த அருகுமுள்ளை சுற்றிலும் போட்டுவிட்டு இதை அடுத்த வெயில் போடணும். இது வேறு ஏர் லாக் ஆகிடுச்சுன்னா எனக்கு போடுறது கஷ்டம். ஒரு 12-1 மணிக்குள்ளே பாய்ச்சி முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லைன்னா வெயில் அங்கேருந்து நடந்து வந்து பார்த்துட்டு போகணும் பாஞ்சிருச்சா இல்லையா. கரண்ட்டு வேறு அப்பப்போ ஆஃப் ஆயிடுதா, அதனால் வந்து பார்த்துட்டு போகணும். போய் அந்த வயல் எண்டில் வந்து இன்னொரு பைப் இருக்குது, அதையும் திறந்து விட்டு வந்துடலாம். முக்கால்வாசி பைப் உடஞ்சி தான் இருக்குது. இன்னொன்று தென்னை மரத்தில் வந்து நம்ம தேங்காய் குத்தாக்கி தண்ணி விட்டுருக்கோம். அதனால் அவங்க வந்து அறுக்க வரப்போ கரெக்டாக பைப்பை பார்த்து தேங்காய் விழுந்துருது. அதனாலேயே நிறையா பைப்ஸ் வந்து உடஞ்சி போயிடுது. வேகமாக போகும். கரண்ட்டு வேறு எப்போ ஆகும் தெரியாது. அதுக்குள்ளே இந்த ஒரு பாத்தி தான் பாய்ச்சி முடிச்சிட்டோம்னா ஒர்க்கு இன்றைக்கி முடிச்சிடலாம். இன்னும் மருந்து அடிக்கிற மிஷின் வந்து சார்ஜ் போட்டு வச்சுருக்கோம். அடுத்ததுக்கு வந்து அடிக்கணும். இங்கே பாரு, இங்கேயும் அதே பார்த்து நீ செடி தான். என்ன இதுக்குள்ளே கொஞ்சம் சோளம் வச்சுருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குது, கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்படியே போட்டுருவோம். அப்போ தான் அடுத்த வந்து எடுத்து மூடி போடுறது கரெக்டாக இருக்கும். சோளம் வச்சுருக்கனால நமக்கு வந்து பார்த்துட்டு செடி கம்மியாக தெரியுது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குது. கருது வந்துருச்சு, வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா இங்கே குருவி தொல்லை வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்க, போய் நம்ம கரண்ட் ஆஃப் ஆகிறதுக்குள்ளே மோட்டர் போட்டுட்டு இந்த பாத்தியும் பாய்ச்சிடலாம். அடுத்து இந்த தீவன காட்டுக்கு வந்து தண்ணி எடுத்து விடணும். அதனால் கரண்ட் இருக்கிறப்ப எல்லாத்தையும் முடிச்சுக்கணும்.
12 மணிக்கு ஒரு தடவை வேறு கரண்ட் ஆஃப் பண்ணி 3 பீஸ் 2 பீஸ் அப்படி மாற்றி மாற்றி விடுவாங்க. எனக்கு சரியாக வர டைமிங் தெரியல. அதனால் அதுக்குள்ளே போய் மோட்டர் எடுத்து விட்டுறலாம்.